கர்த்தருடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஏஞ்சல். நான் பிஎட் முடிச்சு 7 இயர்ஸ் ஆகுது. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் வேலைக்காக அநேக நாள் பிரயாசப்பட்டேன். இங்கே ஒரு சாட்சி சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஏசப்பா நான் எப்போ ஏசப்பா இந்த இடத்துல நின்று சாட்சி சொல்ல போகிறேன்னு போன மாதம் ஐயா கிட்ட நான் ஜெபம் பண்ண. ஐயா ஒரு மங்கள வார்த்தை சொன்னார், இதோ மகளே திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு. அந்த வார்த்தையை நான் வச்சு 2 நாள் தான் ஜெபம் பண்ணேன். 3ஆவது நாள் அந்த ஸ்கூல்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்தாங்க. ஏசப்பாவுக்கு நான் ரொம்ப கொடான கொடி நன்றி செலுத்துறேன். மகன் அருள்ராஜ் வந்து சென்னையில் வீடு கட்டி கொண்டிருக்கும்போது திடீரென்று பண கஷ்டம் ஏற்பட்டது. அவனுக்கு ஒருத்தர் நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அது கேட்டால் இந்த மாதம் தரேன் அடுத்த மாதம் தரேன் சொல்லி கொண்டு 6 மாதமாக கொடுக்கவே இல்லை. நான் அப்போ என்னிடத்தில் வந்து மிகவும் வேதனைப்பட்டான். நான் சொன்னேன், நான் அன்பரின் பாதத்தில் பொருத்தனை பண்ணி சாட்சி சொல்லுகிறேன், கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் என்று ஆகஸ்ட் மாதம் சொன்னேன். செப்டம்பர் 3ஆம் தேதி கொண்டாந்து பாதி பணத்தை அவரே கொடுத்து விட்டார். மீதி பணத்தை அடுத்த மாதம் தருவதாக கூறியிருக்கிறார். கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம், நன்றி. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடம் எங்கள் மகளுக்கு திருமணம் நடந்தது. நான் ஒரு மாதமும் அன்பரின் பாதத்தில் வந்து ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஜெபம் பண்ணது எங்கள் பொண்ணுக்கு ஆண்டவர் ஐயா சொன்னார், ஐயா ஒரு நல்ல ஒரு குழந்தை பிறக்கணுன்னு, அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறக்குமான்னு சொன்னார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 2வது எங்கள் கணவர் வந்து ரட்சிக்கப்படாது இருந்தார். ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவேன் மாதந்தோறும். எங்கள் கணவர் ரட்சிக்கப்பட்டார். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் குடுவாஞ்சேரியிலேருந்து வரோம். ஆக்சுவலாக நான் சென்னையில் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட நேட்டிவ் தூத்துக்குடி. ஸோ நாங்கள் தூத்துக்குடிக்கு மூவ் ஆகிறதுக்கு நாங்கள் இன்னொரு பேங்க்கில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஜூலை மந்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்களும் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஹெச்ஆர்ட்ட இருந்து டாக்குமெண்டேஷன் மெயில் எல்லாமே எனக்கு வந்துருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை, அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுச்சு. ஸோ அதே பாரத்தோடு தான் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் ஆறுதலை தேடி ஒரு நாளில் வந்து நாங்கள் ஜெபித்தோம். ஸோ அப்போ நாங்கள் ஜெபிக்கும்போது பிரதர் அவங்க எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக 3 வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னாங்க. என்னன்னா, நீங்கள் 3 காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. அதில் முதல் காரியம் 2வது நிறைவேறும், 2வது காரியம் 1வது நிறைவேறும், 3வது காரியம் நிறைவேறும்னு சொன்னாங்க. ஸோ அதில் 2வது காரியம் ஜூலை மந்த்து எங்களுக்கு நிறைவேறிச்சு. நாங்கள் எங்களுக்கு ஒரு லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கு எல்லா பண தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் அதை எங்களுக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுத்தாரு. முதல் காரியம், அங்கே இந்த ஜாபுக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கிள் சொன்ன இந்த வேர்டு வந்து ஒரு விசுவாசமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதே பிடிச்சு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆகஸ்ட் மந்தில் ஃபஸ்ட் வீக்கில் நான் பேங்க்கில் கால் பண்ணி கேட்கும்போது, உங்கள் ப்ரொஃபைலை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹோல்டில் இருந்துச்சு, அதுக்கு ரிஜெக்ட் ஆகிருச்சு. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிருச்சு. ஆண்டவரே என்ன இது, அப்போ நாங்கள் தூத்துக்குடிக்கு போக முடியாது, சென்னையில் தான் என்னை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். ஆனால் நாங்கள் பிரதர் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி அதுக்கு பதிலாக இன்னொரு கேண்டிடேட்டை எடுத்துட்டாங்க. இன்னொரு கேண்டிடேட்டை எடுத்து அவருக்கு ஆஃபர் லெட்டர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு டோட்டலாக எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. ஆனால் ஆகஸ்ட் 30ஆம் தேதி யார் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களே எனக்கு கால் பண்ணி, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, எப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. போன லாஸ்ட் வீக்கில் ஹெச்ஆரோட டாக்குமெண்டேஷன் எல்லாம் முடிஞ்சு நேற்று தான் எனக்கு ஆஃபர் லெட்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் நல்ல கிரேடு, நல்ல உயர்ந்த சம்பளத்தோடு எனக்கு தூத்துக்குடிக்கே எனக்கு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அற்புதத்தை அதிசயத்தை செஞ்ச கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் நாங்கள் கரூர்லேருந்து வந்திருந்தோம். எங்கள் பையனுக்கு 5 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருந்தான், வேலை கிடைக்கல. நானும் கர்த்தர்கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஐயாக்கிட்ட போன மாதம் வந்து சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஏசப்பா என் பிள்ளைக்கு வேலை கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் அழுது நான் கேட்டேன். எனக்கு என் பிள்ளைங்க 2 பேர்த்துக்குமே ஐடியில் வேலை கிடச்சிருச்சு. 2 பேர்த்துக்குமே 5 வருஷமாக நான் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன். இந்த வேலை கிடைக்கிறதுக்காக என் தங்கச்சி வீட்டில் வந்து நாங்கள் இருந்து இந்த ஜபத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க. ஐயாவோட ப்ரேயருக்கு போனால் ஐயா சொன்னார், உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு சொன்னார். ஐயா சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் எனக்கு என் பையனுங்களுக்கு வேலை கிடைச்சி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய
இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, இந்த பண்டிகையின் மாதத்திலே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். 4 விதமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு படைத்தவர் நமக்கு இனாமாக அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். முதலாவது ஆசீர்வாதம் தைரியம். இனி கோலத்தனை எல்லாத்தையும் ஆண்டவர் தூக்கி எறிகிறார். படைத்தவர் அனுப்புகிற பரிவாரங்களில் முதல் பரிவாரம் தைரியம். ஆமென். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த உடனடியாக தேவதூதன் மூலமாக முதலாவது சந்தித்த அந்த மெய்ப்பர்களுக்கு சொன்ன முதல் ஆசீர்வாதம் தைரியம். பயப்படாதீங்க. இயேசு பிறப்பில ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் பயத்தை நீக்கி தைரியம். சிங்கத்தை போல தேவனுடைய பிள்ளைகள் தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இனிமேல் மரணத்தை கண்டு யாரும் பயப்படக்கூடாது, வியாதியை கண்டு பயப்படக்கூடாது, சரீரத்தில் எந்த உறுப்பு பழுதடைஞ்சிருக்கிற பயப்படக்கூடாது. தைரியமாக அவற்றை ஆண்டவருடைய கிருபையினாலே மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். கோழைத்தனத்தின் ஆவியை அல்ல, தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நற்செய்தியின் மாதம். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல செய்தி வருகிற நற்செய்தியின் மாதம். 5 வருஷத்துக்கு முன்னால நம்முடைய இதே கிறிஸ்மஸ் பண்டிகை நடந்துட்டு இருக்கு. இவருடைய சாட்சி என்ன தெரியுமா? அவங்க அம்மா அப்பாவுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி கிறிஸ்மஸ் பண்டிகை நாளில் இவங்க அம்மாவை மாதாவா பிள்ளைத்தாச்சி, அதாவது மதர் மேரியா என்னுடைய மனைவி வயிற்றுல தலையணை எல்லாம் வச்சு அப்படியே நிறை மாத கற்பனையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சென்ட் பீட்டர்ஸில் மீட்டிங் நடந்துன்னு நினைக்கிறோம். 5 வருஷம் இருக்கும். அப்போ அதுக்கு முன்னால் 5 வருஷம் குழந்தை கிடையாது. பண்டிகை தொடங்குறதுக்கு முன்னால் மெர்லினை பார்த்து சொன்னேன், மெர்லின், இந்த வருஷம் நீ டூப்ளிகேட் மாதா, அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் நீ ஒரிஜினல் மாதா. அன்னைக்கு தலையணை எல்லாம் வச்சு கட்டி அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னை இந்த வருஷத்துல சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. அதே மாசத்துல அவ கன்சீவ் ஆகி இன்னைக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை பேச்சு, செய்கை, அவளுடைய ஆக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்முடைய பண்டிகை கால கொண்டாட்டத்தின் நற்செய்தியின் பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நற்செய்தி. ஆமென். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்னாக பெத்லகேமில் பிறந்தார். இன்றைக்கு உங்க ஒவ்வொருடைய இருதயத்தில் இயேசு பிறக்க விரும்புகிறார். இயேசு உன் இருதயத்தில் பிறந்தா உன் கற்பத்தில் குழந்தை தங்கும். இன்னைக்கு இயேசு உன் உள்ளத்திலே பிறக்க வேண்டும். இயேசுனுடைய வாழ்க்கையில இடைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பிறக்கிறது தான் உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகை. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தில் நீங்க சுமக்கிறது தான் உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகை. இந்த வசனம் சொல்லுகிறது, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திடீர்னு தேவதூதன் நின்ன உடனடியாக பயந்துட்டாங்க. எல்லா மேய்ப்பர்கள் உட்கார்ந்து ராத்திரி குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க, மந்தைகளை காத்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல தேவதூதர்கள் இறங்கின உடனே ஒரே பயம். அப்பதான் அவங்க சொல்றாங்க,
பயப்படுறதுக்கு உள்ள விஷயத்தை நான் சொல்ல வரல, தைரியமா இருங்க, நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். இன்னைக்கு திடீர்னு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஃபோன் வந்தாச்சுல கிட்டுக்கிட்டுன்னு கை ஆடிக்கிட்டே தான் போய் ஃபோனை எடுப்பாங்க. என்ன வரப்போகுதோ, என்ன செய்தியோ, எங்கேருந்து வருதோ, பிள்ளைகிட்டேருந்து வருதோ, புருஷங்கிட்டேருந்து வருதோ, பயந்துகிட்டு எடுப்பாங்க. ஆனால் பார்த்தா நல்ல செய்தியாக இருக்கும். ஹல்லேலூயா! தைரியமாயிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளால் இன்னைக்கு ஒரு பெரிய தைரியத்தை ஆண்டவர் வைக்கிறார். எதையும் ஃபேஸ் பண்ண தேவனுடைய பிள்ளைகளுக்கு தைரியம் வேணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் கோழைத்தனத்தின் ஆவியோடு இருக்கக்கூடாது, தைரியத்தின் ஆவியோடு இருக்க வேண்டும். பிரச்சனைகள் இந்த உலகத்திலே வரும், அதை ஃபேஸ் பண்றதுக்கு தேவ கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து தப்பித்து வரக்கூடிய வழியையும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாசத்துல நிறைய பேருக்கு நல்ல செய்திகள், நற்செய்தி, உங்க குடும்பத்திற்கு நற்செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடக்காத கல்யாணம் எல்லாம் நடக்க ஆண்டவர் இப்பொழுதே தேவதூதர்களை அனுப்பிட்டார். ஆமென். ஆமா, நிறைய எலியேசர்கள் புறப்பட்டு போயாச்சு அற்புதங்களை நடப்பிக்கிறதுக்காக, வரன்களை கொண்டு வருவதற்காக, பிள்ளைகளுடைய திருமணங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கு தேவதூதர்களை உங்களுக்காக அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா! என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன நற்செய்தி எதிர்பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க? நிறைய பேர், ஐயா என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும், என் பிள்ளை வயசுக்கு வரல, என் பிள்ளை வயசுக்கு வரணும், ஆசையோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் செய்வார். நற்செய்தியின் மாதம். பிள்ளைக்கு இத்தனை வயசாச்சு, இன்னும் என் பிள்ளை பெரிய மனுஷி ஆகலை, கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நற்செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய பிள்ளை பூ பூத்து காய் காய்த்து வாதும பழங்களை கொடுப்பாள். ஹல்லேலூயா! காலகாலத்தில் நடக்க வேண்டிய கல்யாணம் பிள்ளைக்கு நடக்கலைன்னு வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? என் இயேசு சொல்லுகிறார், நற்செய்தியின் மாதம், எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா! நடக்காத திருமணங்கள், நடக்காத சொந்த வீடு, பால் காய்ப்புகள் எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். நிறைய பேர் எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், இந்த டிசம்பர் மாதத்தில் எனக்கு ஒரு வீட்டுக்கான வழி ஆண்டவர் திறந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. சாதாரணமான சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குதான். இந்த உலகத்தில் ஒரு தாய் எப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எப்போ அவளுடைய கையில் ஒரு அழகான குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறாரோ அந்த நேரத்தில் அவள் தாய்மை அடைகிற நேரத்தில் கிடைக்கிற சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இன்னைக்கு அந்த சந்தோஷத்திற்காக நிறைய பேர் ஏங்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். தைராய்டை பற்றி கவலைப்படாதீங்க, யூட்ரஸில் கட்டி இருக்கு கவலைப்படாதீங்க, யூட்ரஸில் டியூப் அடைச்சிருக்கு கவலைப்படாதீங்க. டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க? கேரிஸுக்கு அம்மாவுக்கு உன்னுடைய டியூப்ல அடைப்பு இருக்கு, சான்ஸ் இல்லை, அவ்வளோ மிரக்கிள் பேபி. அவங்க அப்பா வந்து எனக்கு வரைபடம் போட்டு காமிச்சார். இந்த பிள்ளை கன்சீவ் ஆனதுக்கு பிறகு பயங்கர ஆச்சரியம். கருப்பை 2 இருக்குல்ல, இந்த கருப்பையில் பிளாக் இருக்கு, இந்த கருப்பை சரியா இருக்கு. ஆனால் பிளாக் இருக்கிற இடத்துல தான் எக்கெல்லாம் கரெக்டாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தை கன்சீவ் ஆனதும் பிளாக் இருந்தபடி இருக்குது, ஆனால் குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு. அதிசயம். நற்செய்தியின் மாதம். துற்செய்திகள் கேட்ட நாட்களுக்கு முடிவை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். வெளி தேசத்தில் புருஷன் வேலைக்கு போயிருக்கலாம், வேலை இன்னைக்கு கிடைக்கலன்னு வந்திருக்கலாம், பிள்ளை வேலைக்கு போயிருக்கலாம், பிள்ளை இன்னும் வேலை கிடைக்கலன்னு வந்திருக்கலாம். என் இயேசு சொல்கிறார், இது நற்செய்தியின் மாதம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கிற மாதம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும்படிக்கு உங்கள் மத்தியில் எழுந்தருளி நிற்கிறார். ஹல்லேலூயா! ஏசாயா 43:5-6 இப்படியா சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலுமிருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வடக்க பார்த்து என்ன சொல்றாராம்? கொடு அப்படின்னு சொல்றாராம். தெற்க பார்த்து என்ன சொல்றாராம்? வச்சிராது, அப்படின்னா விடு அப்படின்னு அர்த்தம். வடக்கு திசையை பார்த்து சொல்றாரு கொடு அப்படின்றார். அப்படின்னா உன் கையில் என்ன இருக்கோ அதை நீ பிடிச்சு வச்சிருக்க, இது உனக்கு சொந்தமானதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. தெற்க பார்த்து சொல்றாரு, வச்சிருக்கிறது ஒன்னதில்ல, அடுத்தவங்களது வைத்திராதே, அப்படின்னா விடு அப்படின்னு சொல்றாரு. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள்.
எதெல்லாம் உங்களுது அடுத்தவங்கள்ட்ட மாட்டிட்டு இருக்கோ எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை பண்ணி உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிற நாள், உன் புருஷனை கூட்டி சேர்க்கிற நாள். அதுதான் உன்னுடைய இருதயத்தில் பெரிய பயம். எங்க என் புருஷன் என்ன விட்டுட்டு போயிடுவாரோ, என் பிள்ளை என்ன விட்டுட்டு போயிடுவாளோ, பயம். பயப்படாதீங்கன்னு சொல்ற அந்த விஷயத்தில் ஆண்டவர் இன்றைக்கு தலையிடுகிறார். இவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. ஏன்னா ஒரு குடும்ப ஸ்திரீக்கு எப்போ பயம் வரும், ஒரு குடும்ப தாய் தகப்பனுக்கு எப்பொழுது பயம் வரும்? தன்னுடைய வாலிப பிள்ளைய யாராவது சிறப்பிடிச்சு வச்சுட்டாங்கன்னா, யாரோ ஒருத்தருடைய வலையில் அந்த பிள்ளை போய் மாட்டிருச்சுன்னா, இந்த தாய் தகப்பன் வடிக்கிற கண்ணீருக்கு அளவே இல்லை. எந்த நஷ்டம் வந்தாலும் ஒரு தாய் தாங்குவாள், என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு தகப்பன் தாங்குவாள். ஆனால் பிள்ளையுடைய ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தாய் தகப்பனால தாங்க முடியாது. அழுது கொண்டு வந்திருக்கிற தாய் தகப்பன்மார்களை நாவியிலே பார்க்கிறேன். பிள்ளைய விடு 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 விடுன்னு போய் ஒருத்தியுடைய காலில் விழுந்து நீ கெஞ்சி இருக்கலாம், கையை அப்படியே தள்ளிட்டு போக முடியாது, கொடுக்க முடியாது உன் பிள்ளை என்று சொல்லி இருக்கலாம். இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், விடு, பிள்ளைய விட்டு ரிலீஸ் பண்ண. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மனைவியை ஒரு முறை அபிமெலேக்கு ராஜா தூக்கிட்டு போயிட்டான். ராஜா தூக்கிட்டு போனதுனால கேள்வி கேட்க முடியவில்லை. ஆபிரகாம் வீட்டில் கிடந்து அழுகிறார், ஆண்டவரே இந்த ராஜாவை யாரும் கேள்வி கேட்க முடியாதா, என்னுடைய மனைவியை தூக்கி கொண்டு போய்விட்டானே. ராத்திரி நேரம் வந்தது. ஒரு ராஜா எதற்காக ஸ்திரீகளை தூக்கி கொண்டு போவான் என்று உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் வீட்டில் நின்று அழுதான், கிடந்து அழுதான். அந்த அழுகையை அபிமெலேக்கு கேட்கல, என் ஆண்டவர் கேட்டார். அவனுடைய அழுகை நியாயமான அழுகை. என்ன நடந்தது தெரியுமா? வசனத்தில் இருக்கிறத அப்படியே சொல்றேன். அவன் மேல கை வைக்காத, அவளை விட்டு, அவ இன்னொருத்தனுடைய மனைவி, அவ மேல நீ கை வச்சா நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள். இதை விட யாரு எச்சரிக்க முடியும்? தொற்றாத அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விட்டு, தெற்கை பார்த்து வைத்திராதே என்று சொல்லுகிறவ. அவளுக்கு மேல கை வைக்க அவனால முடியுன்றீங்க, ஆடி போயிட்டான். ராத்திரி எப்போ முடியும், விடிய காலம் எப்போ வரும், இவளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடலாம், இவளை விட்டுடலாம், இவளை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துடலாம் என்று சொல்லி ராத்திரி முழுதும் அவளுக்கு கேடு பண்ண நினைத்தவன், அவளை அனுபவிக்க நினைத்தவன் ராத்திரி முழுதும் அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து உட்கார்ந்திருந்தான். காலையில் என்ன செய்தான் தெரியுமா? நேர கொண்டு போய் ஆபிரகாமுடைய கையில விட்டு விட்டான். விடு, வடக்கை பார்த்து விடு, தெற்கை பார்த்து வைத்திராதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. நிறைய தாய் தகப்பன்மார் செய்யற சில தவறு என்னன்னா, புள்ள விரும்பி வந்துட்டான்னா, ஏதோ ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்துட்டான்னா, புள்ள ஆசைப்பட்டுட்டான் அப்படின்னு தூக்கி உள்ள வச்சிடுறாங்க. நோ, அந்த தாயின் தகப்பன் அங்கே எவ்வளோ ரத்த கண்ணீர் வடிப்பாரு, எவ்வளோ துடி துடிப்பாங்க. பேரண்ட்ஸே இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு பார்க்கறதில்ல. ஒரு வாலிப பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு, நைட்டு வீட்டுக்கு வரலன்னு அந்த தாயின் தகப்பன் எப்படி துடிப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகள் யாரையாவது கூட்டு வந்தா அவர்களை விடு என்று சொல்லுகிறார், வைத்திராதே என்று சொல்லுகிறார். கிழக்கை பார்த்து விட்டு, வடக்கை பார்த்து கொடுத்துரு, தெற்கை பார்த்து இந்த பொல்லாப்பு எனக்கு வேண்டாம் மகனே என்று நாலா திசைகளிலும் என் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை என் செவிகளிலே நான் கேட்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அழுது கொண்டு வந்திருக்கு. என் புருஷனை தானே நான் கேட்கிறேன் ஐயா, என் புருஷனை பிடிச்சு வச்சிருக்கிறாளே, என் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்றாளே, என் புருஷனை வீட்டுல பிடிச்சு வச்சுட்டு குடியிருக்கிற வீட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறாளே, என் பையனை பிடிச்சு வச்சிருக்கிறாளே, என் மகளை பிடிச்சு வச்சிருக்கிறானே. வேதனையின் கண்ணீர். யார் யார் சிறையிருப்பில் இருக்கிறார்களோ விடுதலை செய்ய தேவதூதர்களை அனுப்பிவிட்டார். இங்க விடு என்று சொல்லுகிற நேரத்தில், வைத்திராதே என்று சொல்லுகிற நேரத்தில் ஆட்டம் கொடுக்கிறது. உங்கள் பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிற ஆண்டவர். பயப்படாதீங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னோட இருந்து உன் சந்ததியை கிழக்கிலிருந்து நான் வரவழைப்பேன், உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். பண்டிகை காலங்களில் ஆவது என் பிள்ளை திரும்பி வந்துட மாட்டாரா? ஜெயிலில் இருக்கிற என் பிள்ளைக்கு ஜாமீன் கிடைக்காதா? அடைபட்டு கிடக்கிற என்னுடைய பிள்ளைய வெளியே அனுப்ப மாட்டாங்களா?
மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிற என் பிள்ளை புத்தி தெளிந்து இந்த பண்டிகை நாட்கள்ல வரமாட்டாரா? என் பிள்ளையோட கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆசையா இருக்கு. இந்த வருஷம் என் புருஷனோட கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆசையா இருக்கு. வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளே, இயேசு கூட்டி சேர்க்கிறவர், வரவழைக்கிறவர். உன்னுடைய இரத்த கண்ணீர் யாருக்கு புரியுதோ புரியலையோ, இயேசுவுக்கு புரியும். பிரிவினை ஆவிகளை ஆண்டவர் வெளியேற்றி கொண்டிருக்கிறார். யோசேப்பு மரியாளை ரகசியமாக விலக்கிவிட தீர்மானித்தார், பிரித்து விட நினைத்தார். ஆண்டவர் நேரடியாக ஒரு தூதனை யோசேப்பினிடத்தில் அனுப்பி, உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளை சேர்த்துக்கொள், அவன் விடுவதற்கு இருக்கிறார், ஆனால் சேர்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சேர்க்க வேண்டியதை சேர்க்கவும், விட வேண்டியதை விடவும் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அதற்காக தூதர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். நீண்ட நாள் உன்னுடைய இரத்த கண்ணீருக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படி யாவருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தடைகளை உடைக்கிறவர் இதோ உங்களுக்கு முன்னே போகிறார். வாசலால் உட்பிரவேசித்து கோணல் மாணல்களை செம்மையாக்கி கரடு முரடுகளை சமநிலைப்படுத்தி சமாதானத்திலே நிலைநிறுத்துவார் என்ற வசனத்தின்படியாக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து போடும். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உம்முடைய பாதப்படியிலே ஜெபத்திற்காக கண்களை மூடி கரங்களை கூப்பி நிற்கிற என் பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய அனுக்கிரக மழை ஊற்றப்படுவதாக, அன்பு மழை ஊற்றப்படுவதாக, பரலோகத்தின் பொக்கிஷ சாலை இவர்கள் மேலே இறங்கி வருவதாக, இவர்கள் குடும்பத்தில் இறங்கி வருவதாக, போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்பட்டு தேவ அன்பின் அபிஷேகம் என் பிள்ளைகளுக்குள்ளால் திளைக்கும்படி இவர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற விரிசல்கள் எல்லாம் மாறி கணவன் மனைவிக்குள்ளால் நல்ல அன்பை ஐக்கியத்தையும் தாரும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கிற எல்லா கோல்டு வார் மறைந்து போகட்டும். மாமனார் மாமியார் மருமகளுக்கு இடையில் இருக்கிற எல்லா உட்பூசல்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். இந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறுவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு கேட்ட இந்த செய்தியின்படியான ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்காதா, என் பிள்ளைக்கு கிடைக்காதா, என் வாழ்க்கையிலே நிறைவேறாதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இதை செவிகள் கேட்க செய்த கிருபைக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் கேட்ட இந்த வார்த்தைகளின் படியாகவே இவர்களுக்கு ஆக கடவுது என்று இவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவருடைய சிரசில் இருந்து ஆமென்றும் ஆமென் என்றும் வலிப்பதாக. இவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பஞ்சங்களுக்கு முடிவு வரட்டும். பற்றாக்குறைகளுக்கும் கடன்களுக்கும் இன்றைக்கு விடிவு காலம் வரட்டும். எந்தெந்த பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமான வேலைக்காய் காத்திருக்கிறார்களோ நிரந்தர வேலைக்கு வழி திறக்கப்படுவதாக. சொந்த வீடு வாசலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வீடு வாசல் கிடைப்பதாக. மகிமையான நல் விசேஷம் குடும்பத்தில் நடக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். திருமண காரியங்களை ஆண்டவரே முன்னணின்னு செய்து வைப்பீராக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக. சரீரத்தில் உள்ள எல்லா வியாதியின் கட்டுகளை அறுத்து போடுவீராக. டிவைன் ஹீலிங் என் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நீண்ட நாள் இருதயத்திலே காத்திருந்து ஏங்கினவற்றை ஜீவ விருட்சத்தின் கனியை போல கொடுக்கிற ஆண்டவர் இவர்கள் ஏங்கினதை இன்றைக்கே இவர்களுக்கு கொடுத்து இவர்களை நீர் கனம் பண்ணும். ரட்சிக்கப்படாத குடும்பங்களிலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்தி ஜபிக்கிறேன். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து சபையிலே ஏற்றுக்கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திர. மன மாற்றங்கள் உண்டாகட்டும். இருதயத்தின் கடினங்கள் மாறட்டும். பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற கடின இருதயம் நீங்கி பிள்ளைகளுடைய இருதயத்தை நவமான புதிய இருதயமாய் மாற்றுவீராக. இருதய வியாதிகள் மாறட்டும். தோல் வியாதிகள் மாறட்டும். தெய்வீக பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com
www.manavai.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.